ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்னென்னா, எங்களுடைய வில்லேஜ் தான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வில்லேஜில் இன்றைக்கி நாங்கள் போகிற இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். ஸோ அது எந்த இடம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த வியூ மட்டும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா என்னுடைய ஊரில் வந்துட்டு ஒரு மாதிரி பசுமையாக ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்கவே, ஏன்னா நான் இப்போது வந்து வெளியூரில் இருக்கேன். ஸோ அப்போ நம்ம ஊருக்குன்னு போகும்போது அந்த ஃபீலே வேறு மாதிரி தானேங்க இருக்கும். சும்மா செம்மையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே பாருங்களேன், அந்த மரம் செடி கொடிங்கெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அது என்ன கோயிலுன்னு சொல்லிட்டு நான் அட்டாச் பண்ணுறேன். அது தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே முந்திரி தோப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு இப்போது நிறைய விளைச்சல்லாம் போட்டிருக்காங்களா. ஸோ அதனால் வந்துட்டு முந்திரி, வேர்க்கடலை இதெல்லாம் அதுமாதிரி தான் போட்டிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை அப்படியே அந்த வியூ பாருங்களேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போட்டிருப்பேன், ஏன்னா வந்து வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் வந்து இப்போ அந்த கோயிலை உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அது என்ன கோயிலுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த வியூஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. ஸோ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கோயில். ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேண்டியிருந்தாங்க போல் நம்ம வீட்டில். ஸோ அது நடந்துருச்சு அப்படின்றதுனால அந்த கோயிலுக்கு நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். 15 வருஷமாக அது போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு கோயில். அதுக்கப்புறம் போகவே முடியலை. ஸோ தற்செயலாக இந்த டைம் வந்து நாங்கள் எல்லாருமே ஊரில் இருந்தோம், ஃபேமிலியாக இருந்ததுனால நாங்கள் அதை அப்படியே வந்து பார்த்துட்டோம். ஸோ இவர் தான் இவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்கள் ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா மறக்காமல் அவர் செய்வார். நீங்கள் அதனால் வந்து உங்களுக்கும் மனசில் எதனா தோணுச்சு அப்படின்னா இவரை பார்த்து வேண்டிக்கோங்க. இந்த கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எங்கன்னா ரொம்ப காட்டில் தான் இருக்கும். இவர் வந்துட்டு மெயினில் இருக்க மாட்டார், ரொம்ப காட்டில் அந்த பக்கமாக தான் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, எனக்கே ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறம் நான் இப்போ தான் போனேன். அப்படிங்கும்போது ரொம்ப இதுவாகவே இருந்துச்சு. அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தால் சமையல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இவங்க தான் என்னோடய வீட்டு ஆளுங்க. ஸோ அவங்க எல்லாமே அங்கே சமையல் செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே இந்த வியூவெலாம் அப்படியே பார்த்து நல்லா ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போது சாமி கும்பிடும்போது தான் வந்து அதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, சாமி கும்பிடும்போது ஒருத்தவங்களுக்கு அங்கே சாமி வந்துருச்சு. எல்லாருக்குமே எல்லாமே சொன்னாங்க. யாரெல்லாம் என்னென்ன நினச்சாங்களோ அது எல்லாமே நடந்துச்சு. அப்படியே போய் எங்களுக்குள்ள சாமியை பார்த்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். ஸோ அப்படியே அங்கே சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆனாக்கி இப்படி வந்தோம். ஸோ இதுதான் இவங்க தான் அவங்க. அப்படியே இந்த ஃபுல்லாக அந்த வியூ பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, ஃபுல்லாகவே காடு தான். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்துட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து உள்ளே வந்துட்டு தான் நாங்கள் வந்து சாமியை பார்க்கணும். ஸோ இதனுடைய ஃபுல் வியூ தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு புதிர் சொல்கிறேன். ஸோ அந்த புதிருக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னென்னா, ஊர் சுத்த கூட வருவான்ப்பா, ஆனால் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், அவன் யார்? ஸோ இந்த விடுகதைக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த கமெண்ட்டை என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.